அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் இந்த சிறப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீத்தை மக்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு சிறப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை 3 கட்டமாக பிரிக்கலாம். முதல் பாத்தீங்கன்னா அவருடைய பாலக பருவம் 16 வயது வரைக்கும் இருந்த ஒரு பருவம். இரண்டாவது கட்டம் நாடு விட்டு நாடு அவர்கள் பயணம் செய்ய மேற்கொண்ட அந்த பயணம். மூன்றாவது முதுமை முதல் மரணம் வரைக்கும் மேற்கொண்ட அந்த காலகட்டம். அவங்க அந்த இளமை பருவத்துல அவங்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகத்தையும் தொடங்கிய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணி செய்யறாங்க. அதற்கு பிறகு மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்யறாங்க. அதனால அவங்க என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலைகளை உடைத்து நெருப்பில் வீசப்படுவதற்கும் அவர்கள் செய்த அந்த செயலுக்காக செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் அன்று எந்த வாகன வசதியோ சாலை வசதியோ இல்லாத ஒரு காலகட்டத்துல நடைபயணமாக எகிப்திலிருந்து சிரியாவிற்கும், சிரியாவிலிருந்து பாலஸ்தீனத்திற்கும், பாலஸ்தீனத்திலிருந்து மீண்டும் சிரியாவிற்கும், சிரியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கும் இப்படி அவர்கள் அதாவது நடைப்பயணமாகவே அவர்கள் எல்லா இடங்களுக்கும் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்னு பாருங்க. எல்லாமே யாருக்காக செய்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு அவர்கள் இந்த தௌஹீத்தை மேலோங்க செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பை போற்றக்கூடிய வகையில தான் இன்றைக்கு தியாக திருநாளாக அல்லாஹ் நினைவு கூறும்படி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.